விடியல் பெயரை முதல்வர் விஜய் திட்டங்களில் இருந்து நீக்கியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு கருத்து தெரிவித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது. மக்கள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மயிலேடி பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டு அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது திறக்கப்பட்ட கல்வெட்டு. அந்த மயிலேடி பூங்காவுடைய கல்வெட்டை 2 நாட்களுக்கு முன்பு அகற்றியிருக்கிறார்கள். அதேபோல் ராயபுரம் மண்டலம் 5 எதிரிலே இருக்கின்ற முதல்வர் திருமண மாளிகையிலே பதிக்கப்பட்டிருந்த 2 கல்வெட்டுகளையும் அகற்றியிருக்கின்றார்கள். இப்படி கல்வெட்டுகளை அகற்றுவதால் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய புகழ் பணிகளை என்னாலும் மறைக்க முடியாது. கல்வெட்டுகளை வேண்டுமென்றால் அகற்றலாம். மக்களுடைய இதய சிம்மாசனத்திலே குடியிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெயரை எதை வைத்து அகற்றுவார்கள், எதை வைத்து நீக்குவார்கள்? ஆகவே இந்த காழ்ப்புணர்ச்சியை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தகுந்த பாடம் விரைவில் கற்பிப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.